வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் எல்லாருக்குமே வணக்கங்க. இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தோட புறநகர் பகுதியான சூலூர் வட்டம் சூலூர் மப்சல் பஸ் ஸ்டாப்புக்கும் சூலூர் ஏர்போர்ட்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய திருச்சி பைபாஸ்ல தாங்க நின்றுட்டு இருக்கோம். இந்த பைபாஸ்ல இருந்து 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயே ஒரு லேஅவுட்ல அஃபோர்டபுளான பிரைஸ்ல சைட் சேலுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்மளை இன்வைட் பண்ணிருக்காங்க. இவங்க அமைச்ச லொகேஷனும் அந்த லொகேஷன்ல இவங்க சொல்லக்கூடிய பிரைஸும் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு கோயம்புத்தூர்ல சூலூர் லொகேஷன்ல இருந்து 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சைட்ல தான் இந்த பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க மெயின்லேயே சைட் கொடுத்துட்டு இருக்காங்க, ஆனா கம்மியான பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க. நம்மளை இன்வைட் பண்ணிருக்காங்க. நம்ம உள்ள போய் என்னென்னலாம் பண்ணிருக்காங்க, என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு, உள்ள போற வழி எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சூலூர்ல நம்ம நின்றுட்டு இருந்த அந்த திருச்சி NH ரோட்ல இருந்து சைட்டுக்குள்ள வந்துட்டோங்க. மெயின் ரோட்ல இருந்து கரெக்டா 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இந்த சைட் அமைச்சிருக்காங்க. வர்ற வழி ஃபுல்லா நிறைய வீடு இருந்துச்சு. கம்ப்ளீட்டா ரெசிடென்ஷியல் ஏரியா தான். அதெல்லாம் நம்ம வீடியோ எடுத்திருக்கோம். அதெல்லாம் இந்த வீடியோல நான் கண்டிப்பா அட்டாச் பண்றேன். சைட்டுக்குள்ள வந்தோன்னே நான் டெவலப்மெண்ட்ஸ்னு பார்க்கும்போது என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆர்ச் கொடுத்துருக்காங்க. சைட்டை சுத்தியும் பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க, தார் ரோடு போட்டிருக்காங்க, ஸ்ட்ரீட் லைட்டு, EB, வாட்டர் கனெக்ஷன், அது போக ட்ரைனேஜ் கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 அப்படின்னு சொல்லி ரெண்டு சைட்டா பிரிச்சிருக்காங்க. ஃபேஸ் 1ங்கிறது ரைட் சைடுல இங்க நம்ம பார்க்கக்கூடிய இந்த போர்ஷனுங்க. கம்ப்ளீட்டா வீடு இருக்கு, நிறைய பேர் குடியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் ஃபேஸ் 2 கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் 2 பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரியான சைட்டு. மினிமம் பார்த்தீங்கன்னா 2.25 சென்ட்லேருந்து ஆரம்பிச்சு 3.5 சென்ட் வரைக்கும் தான் சைட்ஸை பிரிச்சிருக்காங்க. பெரிய சைட்டாக வேணும் அப்படிங்கிறவங்க வந்து 2 சைட்டாக கம்பைன் பண்ணி வாங்கிக்கலாம். வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய அக்காக்கள் அம்மாக்களோட முதல் கேள்வியே பார்த்தீங்கன்னா சைட்டுக்குள்ளே வந்துட்டப்பா சரி வர வழியில் ஏதாச்சும் கடகணிலாம் பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. சைட்டுக்குள்ளே திரும்புகிற வழியிலே பார்த்தீங்கன்னா மளிகை கடை இருந்துச்சுங்க. அதே மாதிரி உங்களுக்கு சூலூர் ஜங்ஷன் அந்த மாதிரி போயிட்டீங்கன்னா பெரிய பெரிய ரீட்டைல் ஷாப்பு, ஹோல்சேல் ஷாப்பு, அங்கேயே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க், பேங்க், ATM, சூப்பர் மார்க்கெட்டுன்னு நமக்கு தேவையான எல்லா வசதிகளும் இருக்குது. இங்கேருந்து சூலூர் ஜங்ஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளே தான் வரும். அதே மாதிரி எஜுகேஷனுக்கு இந்த லொக்கேஷனில் என்னப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இன்றைக்கி கோயம்புத்தூர்னாவே எஜுகேஷனுக்கான ஒரு ஹப் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதுவும் பர்டிகுலர் இந்த சூலூர் லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா RVS இன்ஸ்டியூட்ஸ் இருக்குங்க. அங்கேயே நமக்கு ஸ்கூல்ஸ் இருக்குது, காலேஜஸ் இருக்குது, ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது, மெடிக்கல் காலேஜ் இருக்குது, அது போக பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. இந்த மாதிரி எல்லா காலேஜஸும் பார்த்தீங்கன்னா RVSலேயே இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜஸ் இருக்குது. நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா DNM ஃபியூச்சர் CBSE ஸ்கூல் இருந்துச்சுங்க. நம்ம சைட்டுக்கு வர வழியிலேயே கேந்திர வித்யாலயா இருந்துச்சுங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாம் நான் கூகுள் மேப்லேயே சர்ச் பண்ணி பார்த்துட்டேன். நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாம் இருக்குங்க. அதே மாதிரி ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சினா கூட கோயம்புத்தூரோட ஃபேமஸான ஹாஸ்பிட்டல் KMCH பார்த்தீங்கன்னா சூலூர்லேயே இருக்குங்க. கோயம்புத்தூரில் சூலூர் லொக்கேஷனில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு முக்கியமான 2 காரணம் இருக்குங்க. முதல் காரணம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரோட வெஸ்ட்டும் நார்த்தும் இயற்கை அரண் மாதிரி வெஸ்டர்ன் காட் மவுண்டனால் தடுக்கப்பட்டிருக்கு. அதனால டெவலப்மெண்ட்ஸ் ஃபர்தராக அந்த சைடு போல கோயம்புத்தூரோட அவினாசி ரோடு, திருச்சி ரோடு தான் இன்றைக்கி டெவலப் ஆகிட்டு இருக்கு. அதுலேயும் கோயம்புத்தூர்லேருந்து டுவர்ட்ஸ் தென் மாவட்டங்களுக்கு போகிறக்கான முக்கியமான ரோடுனா திருச்சி ரோடு. அந்த திருச்சி ரோட்டில் சூலூரை கிராஸ் பண்ணி தான் நம்ம தென் மாவட்டங்களுக்கு போகிற மாதிரி இருக்கும். தென் மாவட்டங்கள்லேருந்து வந்தீங்கனாலும் சூலூரை கிராஸ் பண்ணி தான் கோயம்புத்தூருக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த ஜங்ஷன் வந்து பயங்கரமாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி சூலூர்லேருந்து நீங்கள் எங்கே போகிற மாதிரி இருந்தாலும் இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய மப்சல் பஸ் ஸ்டாப் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குங்க. ரெண்டாவது காரணம்னு பார்த்தீங்கன்னா சூலூரில் வரக்கூடிய டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் பார்க்குங்க. கிட்டத்தட்ட 400 ஏக்கரில் லேண்ட் அக்விசிஷன் நடந்திருக்குங்க. ரீசெண்டாக இப்போ அப்ரூவல் கொடுத்து வேலையெல்லாம் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. நியூஸ்லாம் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய ஆர்டிகல்ஸ் எல்லாம் வந்துச்சு. அந்த ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் ஆகி வரும்போது கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் சைட்லேருந்தே சொல்லியிருக்காங்க. அது போக நிறைய இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்ஸு, நிறைய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சூலூர் லொக்கேஷனை பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கு. ஏன்னா இந்த லொக்கேஷனில் இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டி அப்படி இதெல்லாம் தான் இந்த லொக்கேஷனில் நீங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறக்கான முக்கியமான காரணமே. இன்றைக்கி கோயம்புத்தூரில் சூலூர் லொக்கேஷன்லேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இங்கே இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி சென்ட்டோட ப்ரைஸுங்கிறது 6 lakhs 7 lakhs எபோவ் தான் போயிட்டு இருக்கு. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா அந்த திருச்சி NH பைபாஸ்லேருந்தே ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சூலூர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளே தான் அமைஞ்சிருக்கு. கம்ப்ளீட்டாக ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ளேயே இந்த சைட் அமைச்சிருக்காங்க. இவ்வளோ டெவலப்மெண்ட்ஸோட மெயின்லி அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த சைட்டில் ஒரு சென்ட்டோட ப்ரைஸுங்கிறது 6,95,000 தாங்க கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு 2 BHK வீடு 40 to 45 லட்ச ரூபாலேருந்தே கட்டி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இடம் வாங்குறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு 80% வரைக்கும் பேங்க் லோனும் அவைலபிளாக இருக்குங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த சைட்டை பற்றி ஃபர்தரான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்பிளேல தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு டேரெக்டாக வந்து பாருங்கள்.